லாஸ்டா 2 வீடியோக்கு முன்னாடி தான் அத்திம்பேலுக்காக ஸ்பெஷலா ஒரு வீடியோ போட்டோம். ஆனா இப்போ ஒரு வீடியோ வந்து இணையதளத்துல நான் பார்த்தேன். அதாவது மிஸ்டர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து ரொம்ப வீர ஆவேசமா ஒரு பயங்கரமா பேசியிருக்காப்புல. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். தாவேக்காங்கிற கட்சி தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் 55 உயிருக்கு மேல காவு வாங்கிட்டேன். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய். மக்களே கேட்டீங்களா? இவர்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. தெரியுதா? கோர்ட் அதை எதுவும் போடாம வந்திருக்காப்புல, அங்கேயே எதுவும் போடாம வந்திருக்காப்புல. விஜய் அவர்கள் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாப்புல. நாளைக்கே விஜய் சார் வந்து தூக்கி சிறையில வச்சிருவாங்க. 4% இருக்கிற கட்சியை எழுப்புறது என்னன்னு உட்காந்து ஆலோசனை பண்ணாம இன்னமும் திரள் நிதியை வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு விபத்துல உயிரிழந்தவங்க எல்லாம் வந்து தாவேகா கட்சியாலதான் உயிரிழந்தாங்களா? அப்போ நீங்க கட்சி தொடங்கினப்போ தமிழ் தேசிய பற்றோட தமிழ் தேசியம் உருவாக போதுன்னு சீமான் அவர்களை பெரிய ஒரு 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 மாபெரும் சக்தியா பார்த்த ஒரு கூட்டம் ஓடியா இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து புடுங்குறீங்களே திரள் நிதின்ற பேர்ல. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. உங்களால் இயன்ற உதவியை செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். புடுங்கினதால அவங்களுக்கு கடன்பட்டு எத்தனை பேர் அதுல இறந்திருக்கலாம்? கேள்விதான், கன்ஃபார்ம் இல்லை. இறந்துருக்கலாம் இல்லையா? நீங்க பென்ஸ் கார்ல போறதுக்காக எத்தனை பேர் தன்னோட பேக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து கொடுத்துருப்பாங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் தேர்தல்ன்றது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக மக்கள் முன்னாடி போய் நின்று பிரச்சாரம் செஞ்சு மக்களை வந்து தன்னோட கொள்கையை சொல்லி தன்பால் ஈர்க்கணும். ஆனா அத்திம்பேலோட கட்சிக்கும் அத்திம்பேலோட ஆட்களுக்கும் தேர்தல்ன்றது வசூல் வேட்டை. தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார் தேர்தல் நிதி போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார். மாமூல் வாங்குற மாதிரி ஒவ்வொரு இடமா போய் நின்றுக்கிட்டு பிரச்சாரன்ற பேர்ல திரள் நிதி வாங்கிக்கிட்டு இது நீங்க மக்களோட பணத்தை புடுங்குறீங்களே. ஒரு விபத்துக்கே நீங்க வந்து அக்யூஸ்ட் அவர்தான்ற ரேஞ்சுக்கு பேசுறீங்களே மிஸ்டர் இடும்பாவனம். மக்கள் கிட்ட போயிட்டு பணத்தை புடுங்குறீங்களா? ஒரு இடத்துல ஒரு வீடியோ வேற இருக்கு, பழைய காணொலி தான். திரள் நிதி இல்லையா? போ. யாரு? அதிபர் தான் சொன்னாரு, அத்திம்பேல் அதிபர். அதெல்லாம் மிஸ்டர் இடும்பாவனம் கார்த்திக் ப்ரோவுக்கு தெரியல. இடும்பாவனம் கார்த்திக் ப்ரோ, என்ன மொழி நட இது? நீங்க பேசுறது என்ன மொழி நட? விரக்தியோட உச்சத்துல இருக்கீங்கன்னு தெரியுது, அதுக்குன்னு இப்படியா ப்ரோ? உங்க ஓனர் டாஸ்க் பென்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க ஓனர் இருக்காங்களே திராவிட முன்னேற்ற கம்பெனியோட ஆட்கள், அவங்க உங்க அத்திம்பேலுக்கு டாஸ்க் கொடுத்த உடனேவே இவ்வளவு வீர ஆபாசமா வரீங்களே. பிராக்டிக்கலா ஃபேக்டா பேசுங்க, கரூர்ல நடந்த விஷயத்த. என்னுடைய அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசுவீங்களா? ஆஷோல நடந்தது என்ன? அங்க நடந்தா விபத்து, விஜயோட அரசியலோட பிரச்சார கூட்டத்துல நடந்தா அது திட்டமிட்ட கொலையா? என்ன ப்ரோ பேசுங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? விஜய் சார் பேரு திமுகவே எஃப்ஐஆர்ல எழுதல ப்ரோ, எழுதல. திமுக ஏன் எழுதலைன்னு உங்க ஓனர் கிட்ட போய் கேளுங்க ப்ரோ. உங்களுக்கு டாஸ்க் கொடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு 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 டாஸ்க் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே. அதாவது அவங்க ஏன் உங்களை கூப்பிட்டாங்கன்னா, ஒரு பாச பிணைப்பில் அன்பின் இணைப்பில் ஒருங்கிணைந்த குடும்பம் நாங்கள். அவங்க கிட்ட ஒரு ஜென்சி படைன்னு ஒன்று உருவாக்கி கத்த விட்டு பார்த்தாங்க. அந்த ஜென்சி படையால திமுகவே அழிய போகுதுன்றது தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால வெளியே இருக்கிறவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்ல எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்சரா சில பேர் ஹையர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹையர் பண்ணியிருக்காங்க உங்களை. அந்த ஹையர் பண்ண வேலையை செய்யறதுக்காக இவ்வளவு வீர ஆவேசமா கேட்ட சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. 4% 5% ஆக்கலாம்னு யோசிங்க, ஆகாது. திமுகவை நாங்க ஏன் ஒதுக்கணும்னா, திமுக ஒரு பாசிச சக்தியா மாறினதால தான். நீங்க ஒரு 85% வாக்கு பதிவாயிருக்கு, உங்களுக்கு வந்தது 4% தான். 81% மக்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அத்திம்பேல் வந்து அடுத்த டாஸ்க் அத்திம்பேல் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அரசு பள்ளி கவனத்தை செலுத்தாம ராஜ்மோகன் அவர்கள் தனியார் பள்ளியில கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கிற ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊழலை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அத்திம்பேலுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்கல்ல ஓனர் சைட்ல இருந்து. பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே இருந்த அமைச்சர் சைட்ல இருந்தும் எல்லாத்துல இருந்தா டாஸ்க் கொடுத்துருக்காங்களே. டேக் டைவர்ஷன் எடுக்கிறீங்களா? டேக் டைவர்ஷன். திடீர்னு இவ்வளவு நாள் நான் என்டிகே பத்தி பேசல, இப்ப நான் என்டிகே பத்தி பேசுறேன்னா, திராவிட முன்னேற்ற கம்பெனி என்டிகேன்ற ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணி அவங்க ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ
அடுத்து மக்களே இன்னொரு விஷயம், இது வந்து திமுக பாய்ஸாக இருந்தாலும் சரி, டிவிகே பாய்ஸாக இருந்தாலும் சரி, உங்க எல்லார் வீடியோ கீழேயும் ஒரு சில கமெண்ட்ஸ் வருது இல்லையா, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் வருது. அந்த ஆபாசமான வார்த்தைகள் பேசுற ஒரு ஐடியா நான் ஃபாலோ பண்ணேன், ஃபேக் ஐடி தான். பட் அந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணதுல என் நண்பர் ஒருத்தர் உடன்பிறப்பு இருக்காரு. எனக்கு நண்பர்கள் உடன்பிறப்புல இருக்காங்க, நான் தமிழர்லயே இருக்காங்க. அதுல உடன்பிறப்புல இருக்கிற ஒரு நண்பருக்கும் அதே ஐடி அவரை போய் அசிங்க அசிங்கமா திட்டுது. அதே ஐடி என்ன வந்து அசிங்க அசிங்கமா திட்டுது. அப்போ குறுக்க ஒரு பூனைக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே, பூனைக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பூனைக்குட்டி அங்க போனா தாவேக்கான்னு போர்வை போத்திக்குது, இங்க வந்தா திமுகன்னு போர்வை போத்திக்குது. ஆனா திமுக தாவேக்கா ஒரு டஃப்புக்குள்ள 4% வச்சிருக்கிற ஒரு பூனைக்குட்டி குறுகா மருகா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பூனைக்குட்டியை ஒரு நாள் பிடிச்சி நீங்க எல்லாம் செய்யணும். அந்த ஒவ்வொரு ஐடிக்கு பின்னாடியும், ஒரு ஃபேக் ஐடிக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்டரி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பூனைக்குட்டிங்க. அந்த பூனைக்குட்டியோட அத்திம்பேல் இருக்காரு பாருங்க, அத்திம்பேல் தான் இந்த டாஸ்க் கொடுத்துருப்பாருன்னு ஒரு டவுட்டு. ஏன்னா நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடணும். கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இவன் திமுக காரனா இருப்பானு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட மொத்த வன்மத்தையும், அதாவது ஃபேக் ஐடியில வரோன்றதுக்காக இவ்வளோ வன்மத்தையும் கொட்டுறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நாங்க கொள்கை கூட்டம்னு வேற மார்த்தட்டிக்கிறது. நாம் தமிழர் கொம்பேனி ஆட்களே, உங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்காங்க. கொள்கையான ஆட்கள்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் மாற்றுக் கட்சிக்கு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க கொள்கையான ஆட்கள் இல்லை.